நாற்காலி மனிதர்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி நேயர்களே, தமிழ் சொந்தங்களே, ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கிறோம். பொதுக்காலம் முடிவை நெருங்கும் இந்த வாரங்களில் தொடர்ந்து ஆண்டவர் இயேசு தாம் பாடுகள் படுவதையும் சிலுவை மரணத்தை தழுவுவதையும் மரித்த 3ஆம் நாள் உயிர்ப்பதையும் குறித்து விளக்குகின்றார். இந்த நிலையிலே திருச்சபையினுடைய, உலகத்தினுடைய, குடும்பத்தினுடைய, தனி மனிதருடைய மிகப்பெரிய போராட்டமான யார் பெரியவன் என்ற அந்த சொல்லாடலுக்கு விளக்கத்தை ஆண்டவர் இயேசு தருகின்றார். இயேசுவின் காலம் முதல் இன்றைய நாள் வரை இந்த யார் பெரியவன், நாற்காலி மனிதர்களுக்கு இடையிலான போட்டி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இயேசுவின் காலத்திலேயே திருச்சபைக்குள் எழுந்த குழப்பத்தை பற்றி இன்றைய நற்செய்தி மிக அழகாக எடுத்து இயம்புகிறது. அவர்கள் கப்பர்நகூமுக்கு போகிற வழியில் தாங்கள் யார் என்பதை குறித்து வாதாடி கொண்டு சென்றார்கள். ஆண்டவர் இயேசுவும் அறிந்தவராக, இதனை தெரிந்தவராக, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கின்றார். இங்கே வாதாடுதல் என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. போட்டி, பொறாமை, இந்த நிலைதான் இன்றைய உலகில் இருந்து கொண்டே இருக்கிறது. திருச்சபைக்குள் ஏற்பட்ட முதல் குழப்பமே இதுதான். யார் பெரியவன், நீயா நானா? இந்த யார் பெரியவன் என்ற அந்த போட்டி மனப்பான்மைதான் இன்றைய உலகை ஆட்டிக்கொண்டிருக்கிறது, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அரசர்கள் காலம் முதல் இன்றைய ஜனநாயக காலம் வரை இதுதான் இன்றைய மானுடத்தை சிதைத்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம். இன்று ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போருக்கு கூட அதுதான் காரணம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போருக்கு கூட அதுதான் காரணம். இன்றைய உலகை ஆட்டுவித்து கொண்டிருக்கின்ற அடிப்படை கேள்விதான் இந்த யார் பெரியவன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்று முதல் இன்று ஒரு தொடர் போராட்டமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு ஒரு குழந்தையை அழைத்து, அந்த சிறு பிள்ளையை அழைத்து அவர் தம் சீடர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கின்றார். இந்த சிறு பிள்ளையை அழைத்து முன் உதாரணம் காட்டி, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார் என்று அடையாளப்படுத்துகின்ற ஆண்டவர் இந்த பக்குவப்பட்ட மனநிலையை எல்லோரிடமும் எதிர்பார்க்கின்றார். குழந்தையைப் போல நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய இயலாது என்று சொன்ன ஆண்டவர் மீண்டும் அந்த குழந்தையை இங்கு முன்னிறுத்துவது ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைகிறது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று அறிந்திருக்கின்றோம். அந்த குழந்தையை ஆண்டவர் இயேசு இங்கே அடையாளப்படுத்துகின்றார். இந்த யார் பெரியவன் என்ற இந்த போட்டி மனப்பான்மை இது 12 மட்டுமல்ல, நமக்குள்ளும் எழுந்து கொண்டே இருக்கிறது. நாட்டாமை மனப்பான்மை குடும்பத்தில் மட்டுமல்ல, ஊரில் மட்டுமல்ல, நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு உள்ளத்திலும் அது என்றென்றும் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு இந்த மனப்பான்மை தனி மனிதருக்கு மட்டும் ஆபத்தானது அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஆபத்தானது என்பதை உணர்ந்து
ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார். தாம் பாடுபடுவதற்கு முன்பு ஆண்டவர் தமது இறுதி உணவை தம் சீடர்களோடு உண்ட அந்த நிலையிலே ஒவ்வொருவருடைய பாதங்களையும் கழுவுவதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று சொல்லி நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லி இந்த கட்டளையை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தலைவன் மனப்பான்மை நம்மிடம் இருக்கக்கூடாது, மாறாக தொண்டர் மனப்பான்மை நம்மிடம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு எல்லாருடைய மனங்களையும் உழுது போடுகின்றார். ஆகையால் தான் தொண்டுள்ளம், தொண்டர் என்ற அந்த சொல்லாடலுக்கு மிகப்பெரிய நெருக்கம் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுள் எவரும் தலைவர் என்று அழைக்கப்பட வேண்டாம், குரு ஒருவரே என்று சொல்லி அவர் தொண்டர் மனப்பான்மையை எல்லோருக்குள்ளும் விதைக்கின்றார். இன்றும் கூட திருத்தந்தை அவர்கள் கையொப்பம் விடுகின்ற பொழுது அடியாருக்கு அடியார், சர்வன்ட் ஆஃப் த சர்வன்ட்ஸ் என்றுதான், சர்வன்ட் ஆஃப் த சர்வன்ட் என்றுதான் அடையாளப்படுத்துவார். தொண்டருக்கு தொண்டர், அடியாருக்கு அடியார் என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆணவம் என்ற அந்த பாவம் இந்த உலகை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சைவ சித்தாந்தத்திலே மலங்கள் என்று வகைப்படுத்துகின்ற பொழுது ஆணவம், கண்மம், மாயை என்றுதான் மலங்களை அவர்கள் வரிசைப்படுத்துவார்கள். இங்கே ஆணவம்தான் முதன்மையானதாக இருக்கிறது. ஆணவம் சமயத்தில் மட்டுமல்ல, சமுதாயத்தில் மட்டுமல்ல, எங்கும் இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய நிலை. அதுதான் இன்றைய இறை கொள்கை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மினிஸ்டர் என்ற அந்த சொல்லாடலுக்கு அர்த்தமே தொண்டர், வேலையாள், பணியாள் என்றுதான் அர்த்தம். ஆகையால் தான் அன்று முதல் இன்று வரை இந்த ஜனநாயகத்திலே ஒவ்வொரு பதவியில் இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு அமைச்சரும் கூட மினிஸ்டர் என்றுதான் அழைக்கப்படுகின்றார். தொண்டு செய்யவே அழைக்கப்பட்டவர், சமுதாயத்துக்கும் சமூகத்துக்கும் தொண்டு செய்யவே அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இது அரசியலில் மட்டுமல்ல, ஆன்மீகத்திலும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றும் கூட நாற்காலி மனிதர்கள் போராடி கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்த பதவியை பிடிப்பது யார் என்ற போட்டி மனப்பான்மை எல்லோருக்குள்ளும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆயர் பணி முதல் அருட்பணி வரை இந்த போட்டி மனப்பான்மை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இது திரு அவைக்கு மிகப்பெரிய சவாலாக அமைகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இன்றைய நற்செய்தி ஒரு மிகப்பெரிய பாடமாக நமக்கு கற்பிக்கிறது. தொண்டுள்ளம், தூய உள்ளம். தொண்டுள்ளம் தான் இன்றைய திரு அவைக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. தொடக்க திரு அவையிலே அந்த தொண்டுள்ளத்தை தான் தூய ஆவியானவர் விதைத்தார். திருமுழுக்கு தான் கிறிஸ்தவனை தீர்மானிப்பதா அல்லது விருத்த சேதனம் கிறிஸ்தவனை தீர்மானிப்பதா என்ற அந்த நாற்காலி சண்டை வருகின்ற பொழுது, அந்த மோதல் வருகிற பொழுது திருமுழுக்கு தான் கிறிஸ்தவரை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பவுலையும் பரணபாவையும் திரு அவை ஏற்றுக்கொண்டது அந்த ஆதிக்க மனப்பான்மை இல்லாத காரணத்தினால்தான். பேதுரு அந்த தொண்டுள்ளத்தை தனக்குள்ளே உருவாக்கி இருந்தார். ஆகையால் தான் அக்கினி வடிவில் இறங்கி வருகின்ற தூய ஆவியார் அந்த ஆணவத்தை சுட்டரிக்கின்றவராக இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தலையான பாவங்களில் முதன்மையானது ஆணவம். ஆகையால் தான் ஆணவத்தை வேறறுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அலை நீர்தான். கடலிலே சிற்றலை ஒன்று எழுந்து வந்தது. அதன் பின்னாலேயே பேரலை ஒன்றும் எழுந்து வந்தது. சிற்றலை பேரலையை பார்த்தவுடனே, ஐயோ, பேரலை வருகிறதே, என்னை விழுங்கி விடுமே என்று பயந்தது. பேரலை சிற்றலை தன்னை கண்டு பயப்படுவதைக் கண்டு கர்வம் கொண்டது, ஆணவம் கொண்டது. ஆகா,
நான் எவ்வளவு பெரியவன் என்று பார். என்னை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள் என்று அது தனக்குத்தானே ஆணவத்தோடு கர்ஜித்தது. அந்த 2 அலைகளையும் பார்த்து கடல் சிரித்தது. உடனே பேரலை கடலை பார்த்து ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டது. கடல் அதற்கு பதில் மொழியாக நீ யார் என்றது. பேரலை நான் அலை, பேரலை என்று கர்வத்தோடு சொன்னது. கடல் மீண்டும் சிரித்தது. சிரித்து கொண்டே சொன்னது, உன் முகத்தை, அசல் முகத்தை நீ பார்த்ததுண்டா என்று பேரலையிடம் கேட்டது. பேரலை இல்லை என்றது. கடல் ஆமாம், அதுதான் உனக்கு பிரச்சனை என்றது. உன் முகமே உனக்கு தெரியவில்லை, ஆனால் உனது கண்களை ஆணவம் மறைத்திருக்கிறது. நீ அலை என்கிறாய், பேரலை என்கிறாய் என்று கடல் சிரித்து கொண்டே சொன்னது. பேரலை பிறகு நான் யார் என்று கேட்டது. கடல் நீ நீர் என்று சொன்னது. அதாவது நான், நீயும் நீர்தான், சிற்றலையும் நீர்தான். நீ வேறு, சிற்றலை வேறு அல்ல. நீ உன்னை பெரியவன், பேரலை என்று நினைக்கிறாய். உன்னை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள் என்று கர்வம் கொள்ளுகிறாய். இன்னும் சற்று நேரத்தில் என்ன நடக்கிறது என்று பார். பேரலை சிற்றலையை விழுங்கியது. கரையை நெருங்கியதும் சிற்றலையை அடுத்து பேரலையும் உடைந்து விழுந்து சிதறியது. பேரலையும் இல்லை, சிற்றலையும் இல்லை. கடல் நீர்தான் அங்கு இருந்தது. கடலின் சிரிப்பொலி இந்த அண்டத்தை ஆட்டுவித்தது. அண்டம் முழுவதும் எதிரொலித்தது. அன்புக்குரியவர்களே, பெரியவன் சிறியவன் இந்த இரண்டுமே தமிழ் மொழியிலே இலக்கணத்திலே சார்பு நிலை சொற்கள் என்று சொல்லுவார்கள். சார்பு நிலை சொற்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெரியது என்று நாம் சொல்லுகின்றோம். அதைவிட பெரியது முன்பாக அந்த பெரியது சிறியதாகிவிடும். ஒரு நீண்ட கோடு, அந்த நீண்ட கோட்டிற்கு அருகிலேயே மிகப்பெரிய நீளமான ஒரு கோட்டை வரைகிற பொழுது அந்த நீண்ட கோடு சிறியதாக மாறிவிடும். சிறியது சிறியதாகவே இருக்காது, பெரியது பெரியதாகவே இருக்காது. நம்முடைய முப்பாட்டன் கணியன் பூங்குன்றனார் மிக அழகாக யாதுமூரே யாவரும் கேளீர் என்று சொன்ன அவர் சொல்லுகின்ற வார்த்தை, பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லுகின்றார். எவ்வளவு ஞானம் நிறைந்த வார்த்தைகள்! மனிதர்களில் சிலர் ஞானம் பெறாத காரணத்தினால்தான் நான் பெரியவன், நான் உயர்ந்தவன் என்று அடையாளப்படுத்தி கொள்ளுகின்றார்கள். இங்கு உயர்ந்தவன் என்று ஒருவரும் இல்லை, தாழ்ந்தவன் என்று ஒருவரும் இல்லை. தாழ்த்தப்பட்டவர்கள்தான் அதிகம், உயர்த்தப்பட்டவர்கள்தான் அதிகம். இரண்டுமே தவறுதான். சிலர் இன்றும் கூட பிறப்பால், பதவியால், செல்வத்தால் தங்களை தாங்களே உயர்ந்தவர்கள் என்று முத்திரை குத்திக் கொள்கிறார்கள். உண்மையில் சக மனிதனை தாழ்த்துகிறவன்தான் தீண்டத்தகாதவன். சக மனிதரை தாழ்த்துகிறவன்தான் சமுதாயத்திலே வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டியவன். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு நம்முடைய ஆணவத்தை களைந்தெறிகின்றார். நீ குழந்தையைப் போல மாற வேண்டும், தாழ்ச்சி நிறைந்த மனிதனாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். கடவுள் இந்த உலகிலே 2 முறை சிரிக்கின்றார். இறைவன் இந்த மனிதர்களை பார்த்து வெறும் 2 முறைதான் சிரிக்கின்றார். முதலாவதாக இது என் சொத்து என்று அவன் சொல்லுகின்ற பொழுதும், சொத்துக்காக பங்காளிகளிடம் சண்டையிட்டு கொள்ளுகின்ற பொழுதும் கடவுள் சிரிக்கின்றார்.
இரண்டாவதாக நோயாளியை பார்த்து கவலைப்படாதே, நான் குணப்படுத்தி விடுகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் சிரிப்பாராம். அன்புக்குரியவர்களே, நான் பெரியவன், நானே இதை செய்தேன், நான் நினைத்தால் எதையும் செய்வேன், நான் 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 இதுதான் அகங்காரம், இது என் சாதனை, இது என் சொத்து, இது என் சொந்தம் என்று நாம் அடையாளப்படுத்துவது அகங்காரம். நான் என்ற அகங்காரம், எனது என்னுடையது என்ற மமகாரம் இரண்டும் தேவையான ஒன்றல்ல. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அகங்காரம் இருக்க வேண்டியதுதான், அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. மமகாரம் இருக்க வேண்டியதுதான், அதற்கு எல்லை இருக்கிறது. எல்லை மீறி செல்லுகின்ற பொழுது அது அழிவுக்கு நம்மை இட்டு செல்லும். ஒரு ராக்கெட் மேலோக்கி செல்வதற்கு எரிபொருள் தேவை. அது குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிற போது அது நிச்சயமாக அது உந்தி செல்லும், உயர உயர உந்தி செல்லும், உந்தி தள்ளும். ஒரு மனிதருக்கு அகங்காரம் இருக்க வேண்டும் தான், அதற்கு எல்லை இருக்கிறது. அது எல்லையை கடந்து ஒரு மனிதனை உந்தி தள்ளுகின்ற பொழுது நிலை தடுமாறி போவான். அளவோடு இருக்க, அளவோடு அகங்காரத்தை நம்மில் கொண்டிருக்க நாம் என்று அழைக்கப்படுகின்றோம். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு போதனையை மட்டுமல்ல, மாறாக செயல்பாட்டை முன்னிறுத்துகின்றார். ஒரு குழந்தையை, ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்களுக்குள் குழந்தை உள்ளத்தை விதைக்கின்றார், குழந்தை மனப்பான்மையை விதைக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அகங்காரம்தான் இன்று மனிதனை, சமுதாயத்தை சூறையாடி கொண்டே இருக்கிறது. அகங்காரம் கொண்ட மனிதன் அவன் மற்றவர்களை அவமதிக்கிறான், மற்றவர்களை குறைவாக நினைக்கிறான். அப்படி குறைவாக நினைக்கிற போது, எள்ளுக்கிரையாக நினைக்கிற போது, கிள்ளுக்கிரையாக நினைக்கிற போது அங்கே பகை உண்டாகிறது. பகை அவனை அழிக்க நேரம் பார்த்து கொண்டிருக்கும். இன்னும் இன்னும் என்ற மனப்பான்மையோடு, பேராசையோடு பணம் திரட்ட விரும்புகிறவன் அவன் தவறான வழிமுறைகளை பின்பற்றுகிறான். அகங்காரம்தான் ஒரு மனிதனுக்குள் சுய நலத்தை தூண்டிவிடுகிறது. ஆகையால் தான் வாதாடி கொண்டு வந்த அவர்களால் அதற்கு பதில் சொல்ல இயலவில்லை. அவர்கள் பேசாதிருந்தார்கள். அகங்காரம் ஒரு மனிதனை ஊமையாக்கும். அகங்காரம் ஒரு மனிதனை ஊமையாக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அகங்காரத்தை நாம் அறுத்து தூர வைப்போம். அகங்காரம் எப்பொழுது ஒருவரிடமிருந்து அருந்து போகும்? முதலாவதாக, நமக்கு தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். இரண்டாவதாக, நமக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது. மூன்றாவதாக, நமக்கு தெரியாது ஆனால் மற்றவர்களுக்கு தெரியும். நான்காவதாக, நமக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இந்த 4 நிலைகளில் 3 நிலை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 3 நிலைகளை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, எனக்கு ஊனம் இருக்கிறது, கண் தெரியாது, காது கேட்காது என்பது ஒரு உதாரணம். அது எனக்கு தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். என்னை பார்த்து அவர்கள் என்னால் நடக்க முடியாது என்று சொன்னால் அதை நான் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரண்டாவதாக, எனக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது. உதாரணம், பொறாமை. பொறாமை எனக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியாது. அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக, எனக்கு தெரியாது ஆனால் மற்றவர்களுக்கு தெரியும். கோபம். என் கண்களில் வெளிப்படுகின்ற காழ்ப்புணர்ச்சியை, கோப உணர்ச்சியை மற்றவர்கள் நிச்சயமாக
தெரிந்து கொள்வார்கள், ஆனால் அது எனக்கு தெரியாது. நான்காவதாக, அது எனக்கு தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. அதுதான் மர்மம். இந்த நான்காவது நிலையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆணவம் இல்லாத மனப்பான்மை நமக்குள் உருவாக வேண்டும். ஆணவம் தீக்குச்சியை எப்படி அழிப்பது போல ஆணவம் ஒரு மனிதரை அழித்துவிடும். கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் சொன்ன ஒரு சொல்லாடல், ஒரு சிந்தனை குறிப்பு இப்படி இருக்கிறது: நான், நீ என்று சொல்லும்போது உதடுகள் கூட ஒட்டுவதில்லை. நான், நீ என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இரண்டு உதடுகளும் ஒட்டுவதில்லை. காரணம், அது ஆணவத்தின் அடையாளம். நாம் என்று சொல்லுகின்ற பொழுது உதடுகள் கூட ஒட்டிக்கொள்கின்றன. நாம் நாமாக இருக்க முற்படுவோம். நாம் நம்மையும் ஏற்றுக்கொள்வோம், அடுத்தவரையும் ஏற்றுக்கொள்வோம். நமக்குள்ள குறைகளையும் அங்கீகரிப்போம், அடுத்தவருடைய நிறைகளையும் நாம் அங்கீகரிப்போம். அப்படி அங்கீகரிக்கிற பொழுது நிச்சயம் நம்மால் ஆணவத்தோடு செயல்பட முடியாது. ஆண்டவர் இயேசு அதைத்தான் விரும்புகின்றார். அதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலிலும் செருக்குற்றோர் என்று அடையாளப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, செருக்கு ஒரு மனிதனை இருக்காமல் செய்துவிடும், இல்லாமல் செய்துவிடும். செருக்கை வேறறுப்போம், ஆணவத்தை அப்புறப்படுத்துவோம், தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக நாம் இருக்க முற்படுவோம். நாற்காலி மனிதர்களாக நாம் இருக்க முற்படாமல் நாளும் தெரிந்த மனிதர்களாக, எனக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஆனால் மற்றவர்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது என்ற மனப்பான்மையோடு நாளும் தெரிந்த மனிதர்களாக நாம் இருக்க முற்படுவோம். இறைவன் நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து, இந்த வீடியோவை லைக் செய்து, உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்.